வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். முள்ளங்கி கீரை மசாலா போட்டு எப்படி சுவையா தாளிக்கலான்றத பார்க்கலாம்ங்க. என்னங்க முள்ளங்கி கீரைய சொல்றேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. நெறைய பேர் முள்ளங்கி மட்டும் தான் யூஸ் பண்றோம். கீரைய தூக்கி போட்டுறோம். கீரையிலயும் அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. இந்த முள்ளங்கி கீரையோட ருசியும் தனியா சுவையா இருக்குங்க. ஸோ இந்த கீரைய வந்து பார்த்தீங்கன்னா, நான் சுத்தம் பண்ணிட்டு மொத்தமா பெருசு பெருசா இலையோடயே கழுவி எடுத்துட்டேங்க. கழுவுனதுக்கப்புறம் தான் நறுக்க போறேன். அந்த சத்துக்கள் அதிலேயே தங்கி இருக்குன்றதுக்காக. ஸோ இந்த மாரி நைஸா பொடிசா அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ கடாயில எண்ணெய் எடுத்துட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு ஜீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணி இந்த கீரைய வதக்குறேங்க. கீரை வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா, கடாய் ரொம்பி இருக்கிற மாரி இருக்கும். கீரையில இருக்க தண்ணி வந்து அடங்கி வரும்போது அ த கீரையும் வந்து குறைஞ்சிடுங்க. ஸோ இந்த கீரை வந்து பாதி வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நான் வந்து மசாலா சேர்க்குறேன். இதில வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இது 3த்தையும் சேர்த்து எல்லாத்தையும் திரும்பி வதக்குறேங்க. வதங்கிட்டு கொஞ்சம் கடைசியா முடிய போதுன்ற ஸ்டேஜ்ல தான் உப்பு சேர்த்தானா திட்டமா இருக்கும். ஸோ அந்த வதங்கி வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு இத வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி இறங்கி சலசலப்பு அடங்கி கொஞ்சம் எண்ணெய் விட்டு வர மாரி இருக்குங்க. அந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த முள்ளங்கி கீரை ரெடி ஆயிருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கம்பு ரொட்டி, கோதுமை ரொட்டி, சாதம் எல்லாத்துலயும் பெசங்கி சாப்பிடலாம். இன்னொன்னு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த வின்டர் சீசன்ல நெறையவே அவைலபிளா இருக்குங்க. முள்ளங்கி கீரைன்றது. எல்லா நேரத்துலயும் சாப்பிடக்கூடிய இந்த கீரைய வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. மீண்டும் இப்ப பாருங்க சுவையா சூடா முள்ளங்கி கீரை ரொட்டி ரெடியா இருக்கு. மீண்டும் புது ரெசிபியோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜ்மதி.